ஜனநாயகன் படத்தை இணையதளத்தில் வெளியிட்டவருக்கு முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்தை இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட நபரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக வெளியிட்ட பிரபல துணிக்கடை மேலாளரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த ஜனநாயகன் நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் தணிக்கை குழுவின் மறு ஆய்வுக்குழு முன் ஆய்வில் உள்ள நிலையில் ஏப்ரல் 3ஆம் தேதி சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியானது. பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை அசோக் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என ஃப்ரீலான்சிங் எடிட்டரான திருவேற்காட்டை சேர்ந்த உமாசங்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவருக்கு முன்ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் பால் கனகராஜ் ஆஜராகி பிரபல துணிக்கடையில் மேலாளராக பணியாற்றுகிறவரே தவிர சினிமா எடிட்டர் இல்லை என்றும் இதற்காக யாரிடமும் எந்த தொகையும் பெறவில்லை என்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டார். பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பிரசாந்த் என்பவர் தான் இந்த படத்தை நகலெடுத்து துணிக்கடையில் வேலை பார்க்கும் தனது சகோதரருக்கு அனுப்பி இருப்பதாகவும் அவர்கள் மனுதாரருக்கு அனுப்பி உள்ளனர். மனுதாரர் தான் படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார் என வாதிட்டார். மேலும் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள படத்தை திருட்டுத்தனமாக வெளியிட்டவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிட்டார். காவல்துறை தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் KMD முகிலன் ஆஜராகி சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியான படத்தில் எடிட்டிங் நேரத்தில் போடப்படும் வாட்டர்மார்க் இருக்கிறது. இதன் மூலம் எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருந்துதான் படம் வெளியாகி உள்ளது என்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பிரசாந்த் என்பவர் தனது லேப்டாப்பில் படத்தை திருட்டுத்தனமாக ஏற்றிய பின்னர் மற்ற குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு பகிர்ந்துள்ளார். பின்னர் அந்த முழு படம் கம்ப்ரஸ் செய்யப்பட்டு அவர்கள் மூலம் ஜனநாயகன் படம் சட்டவிரோதமாக இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 500 பேர் வீதம் 145 நாட்களுக்கு மேல் வேலை பார்த்த உழைப்பில் உருவான படம் இப்படி வெளியானால் அவர்களின் உழைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மனுதாரரை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என குறிப்பிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜனநாயகன் படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிட்ட விவகாரத்தில் துணிக்கடை மேலாளர் உமாசங்கரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதி.